மின்சார பல்ப் கண்டுபிடிப்பதற்கு முன்பு அந்த காலத்து ரயில் வண்டிகள்ல எவ்வாறு ஹெட்லைட் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ரயில் வண்டிக்கு எதற்காக ஹெட்லைட் தேவை? இன்ஜின் டிரைவர் முன்புறம் என்ன இருக்கு என்பதை பார்ப்பதற்கு என்று நினைப்போம். அது மட்டும் காரணம் அல்ல. மிக முக்கியமான காரணத்தில் ஒன்று, அந்த பாதையோரம் இருக்கும் மக்களுக்கு ரயில் வருவது தெரிய வேண்டும். அதற்கப்புறம் அந்த ரயில் இருந்து சிக்னல் ஏதாவது கொடுக்கணும். என்ன வகையான ட்ரெயின், குட்ஸ் ட்ரெயினா பேசஞ்சர் ட்ரெயினா என்பதையெல்லாம் அந்த காலத்துல எளிதாக தெரிந்து கொள்ள இந்த மாதிரி ஹெட்லைட்டோடைய அமைப்புகளை தான் பயன்படுத்துறாங்க. ஆரம்பத்தில் இன்ஜினுக்கு முன்னே ஒரு கூண்டுல நெருப்பை எரிய வைத்து அதனை பயன்படுத்தினாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு திறனாக இல்லை. பின்பு எண்ணெய் விளக்குகளை ஒரு பெரிய பெட்டிக்குள்ள வச்சு அதற்கு பின்னாடி அதனை பிரதிபலிக்கக்கூடிய உலோகத்தால் அமைப்புகள் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் இது ரொம்பவே பெரியதாக இருந்தது. திமிங்கல எண்ணெய் உட்பட பல வகையான எண்ணெய்கள் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது. பின்பு அசிட்டிலின் கேஸ் லைட் என்று பல காலம் பயன்படுத்தப்பட்டது. பின்பு மின்சார ஆர்க் லேம்ப், அதற்கு பின்பு மின்சார பல்ப் என்று படிப்படியாக மாறிக்கொண்டே வந்தது.